பிரசாந்த், என்னோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட வராங்க. இவன் யாருன்னு கேட்டால் ஒரே பொண்ணு ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கஷ்டப்படுறான்னு சொல்றியா? அப்பா ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? நான் தான் இப்போ அக்காவே மாமாவே வர சொன்னேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறேன்? அவன் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணி சொந்தக்கார முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினா, இப்போ ஃப்ரெண்ட்ஸை முன்னாடி அசிங்கப்படுத்த சொல்றியா? அப்பா வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நீ இதுக்கு முன்னாடி பண்ணது உனக்கு அசிங்கமா தெரியல? ஏன்பா இன்னுமா நீங்க அதை மறக்காம இருக்கீங்க? கௌசி சும்மா இரு. மாமா, நாங்கள் பிரசாந்த் கூப்பிட்டோன்னு தான் இங்கே வந்தோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு இல்லை, கார் இல்லை, ஏன் என்கிட்ட ஒரு பைக் கூட இல்லை. நான் 10,000 வாங்குற சாதாரண ஒரு மெக்கானிக். ஆனால் நான் 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த காசு வச்சு குடும்பத்தை நல்லாவே பார்த்துக்கிட்டான். எங்கள் வீட்டு செலவு, மளிகை சாமான் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிற காசை சேர்த்து வச்சு எங்களுக்கு தேவையானதை வாங்கிப்போம். நாங்கள் கஷ்டப்படவே இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை. கல்யாணம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நாங்கள் செய்யாத வேலை இல்லை, ஏறாத கம்பெனி இல்லை. ஆனால் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏது நீங்கள் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறது சந்தோஷமா? என் பொண்ணை நான் எப்படிலாம் வளர்த்தேன். சின்ன வயசுலேருந்து அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது பார்த்து பார்த்து செஞ்சோம். அவளுக்கு கஷ்டம்லாம் என்னன்னு தெரியாது. அவளை நாங்கள் எந்த வேலையும் சொல்ல மாட்டோம், அவளும் செய்ய மாட்டான். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து உன் மெக்கானிக் ஷாப்பில் ஒரு கையில் கிரீஸ் டப்பாவும் ஒரு கையில் ஸ்பேனரை வச்சு நிற்கிறான். அப்பா கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல அவர் எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. தள்ளு வண்டியில சாப்பாடு கடை வச்சோம், மளிகை கடை கூட வச்சோம், ஆனா எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல. மெக்கானிக் ஷாப் தான் நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வருமானம் வருது. அதனாலதான் புதுசா வீடுலாம் கட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப என் பேர்ல 2 மெக்கானிக் ஷாப் இருக்கு. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? அப்பா நம்ம நினைச்சதோட அக்காவும் மாமாவும் சந்தோஷமா தான்ப்பா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்குப்பா. ஏன்ப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? மாமா, வாழ்க்கைக்கு காசு பணம் முக்கியம்தான், ஆனால் காசு பணமே வாழ்க்கை இல்லை. நம்ம என்னதான் காசு சேர்த்து வச்சாலும் சொத்து சேர்த்து வச்சாலும் அது நமக்கு சந்தோஷமே கொடுக்காது மாமா. நம்ம யார் கூட வாழ்கிறோன்றதை பொறுத்தா நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லையான்றதே தெரியும். நம்ம பிடிச்சவங்களோட இருந்தால் நம்ம மாடி வீட்லேயும் இருக்கலாம், குடிசை வீட்லேயும் இருக்கலாம். காசு பணத்தை விட மனசு தான் மாமா முக்கியம். அப்பா நீங்க பாத்துக்கிட்டதை விட அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. இப்ப சொல்றேன், நீங்க முக்கியமா இல்ல அவர் முக்கியமான்னு கேட்டா நான் அவரு தான் முக்கியம்னு சொல்லுவேன். நாங்க வரோம்ப்பா, வாங்க.